ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய முறையில் பகவத்கீதையில் விளக்க காட்சியில நான் உங்ககிட்ட கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் கம்ப்ளீட் ஹாப்பினஸ்னா என்னதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இதுல முன்னாடி எபிசோட்ல நீங்க ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸை கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இது ஏன்னா இந்த 5 ஹெல்த்தோட காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதனால ஒன்று ஒரு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி வீடியோல ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் பேசியிருக்கேன். இன்னைக்கு உங்க கூட மென்டல் ஹெல்த் பத்தி ஷேர் பண்ண போறேன். ஸோ இது மென்டல் ஹெல்த்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியத்தை நம்ம சொல்றோம். இப்போ மென்டல் ஹெல்த்னு சொல்றச்சு எல்லாருக்கும் மென்டலி நம்ம என்ன ஸ்டேபிளா இல்லையா, நம்ம சரி இல்லையா, இல்ல நம்மளுக்கு ஏதாவது மன ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த்தை பத்தி கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ மென்டல் ஹெல்த்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெளியில இருக்கிற சரீரத்தை தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சரீரம் தான் ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் 5 காம்போனன்ட்ஸ்ல பண்ணிருக்கா இல்லையா, 5 தத்துவத்துல இந்த சரீரத்தை பண்ணிருக்கிறது. ஆனா எப்போ ஒருவர் இறந்து போயிடுறாரோ அப்போ இந்த சரீரத்தை கொண்டு போய் நம்ம எரிச்சிடுறோம். ஆனா இதோடையே இன்னொரு சரீரம் கூட நம்மளோடய இருக்கு. அது பேரு தான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவா. பகவத்கீதையில அந்த சூக்ஷ்ம சரீரத்தை மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த மனசுன்னு வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் இல்லையா. எனக்கு இன்னைக்கு இது செய்ய மனசு இல்ல, படிக்க மனசு இல்ல, வெளியில போக மனசு இல்ல, மனசு சரியில்லை அப்படின்னு வார்த்தைகளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மனசு தான் ஒரு பாட்டு. அதே மாதிரி புத்தினா இன்டலெக்ட் சொல்றா. ஸோ இந்த மனசு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி. எப்படி ஒரு குழந்தை துரு துருன்னு இருக்கும், அங்க இங்க ஓடும், சொல் பேச்சே கேட்காது, சேட்டை பண்ணுமோ, அடக்கவே முடியாம இருக்குமோ, அதுதான் இந்த மனசு. புத்தி அம்மா அப்பா மாதிரி. அம்மா அப்பா எப்படி நல்லது கெட்டது சொல்லுவாளோ, இல்ல இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சரியான வழி காட்டுவாளோ, அது மாதிரி இந்த புத்தி அம்மா அப்பாவோட ரோலை பிளே பண்றது. ஆனா மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, ரொம்ப பலமா இருக்கிறதுனால புத்தியோட பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மனசு சரியில்லாதனாலதான், மென்டலி வீக்கா இருக்கிறதுனாலதான், மென்டலி ஹெல்த்தியா இல்லாதனாலதான் நிறைய பிரச்சனைக்கு காரணமே இருக்கு. எங்க பார்த்தாலும் இப்போ பாருங்க, ஒரே ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஒரே ஸ்லீப் ரொம்ப கம்மியா இருக்கிறது, தூக்கம் சரியா இல்லாம போறது, பசி இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப ஒரு அனாக்சிட்டி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு காரணமே மென்டலி ஹெல்த்தியா இல்லாதனாலதான். ஸோ இப்போ இந்த மனசோட காரியம் என்னது பார்த்தீங்கன்னா, மனசோட காரியம் உணர்ச்சிகளை உணர்றதுதான் மனசோட காரியம். ஆனா இந்த புத்தியோட காரியம் டிசிஷன் மேக்கிங், சரியா யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கிறது, சரியான முடிவு எடுக்கிற காரியத்தை பண்றதுதான் இந்த புத்தி வேலை பண்றது. ஆனா மனசு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால புத்தியோட பேச்சை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், மனசு சொல்றபடி ஆடிடுறோம் நம்ம. அதனால இப்போ நம்ம இந்தபடி வாழ்க்கையிலேயே நம்ம ட்ரை பண்றோம். டெய்லி காலையில 5 மணிக்கு ஏந்துக்கணும், கண்டிப்பா நான் அலாரம் வச்சுண்டு. ஆனா என்ன ஆகுறது, காலையில அந்த அலாரம் அடிக்கச்சே நம்ம அந்த அலாரமை மெதுவா அணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் தூங்கிடலாம், அதுக்கப்புறம் ஏந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு ஜெயிச்சுடுது, நம்ம அதை அணைச்சிட்டு தூங்கி போயிடும். ஸோ இங்க மனசு ஸ்ட்ராங்கா தன்னோட காரியத்தை சாதிச்சுது. அது காரணம் என்னன்னா மென்டலி நம்ம வீக்கா இருக்கிறதுனால தான். பகவான் நம்ம எல்லாருக்கும் இந்த சரீரத்தை கொடுத்திருக்க. இந்த சரீரத்தோட நிறைய இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்க. அதுல 10 ஞானேந்திரிய, கர்மேந்திரியன்னு சொல்லுவாங்க. ஞானேந்திரிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை உணர்ற உறுப்புகள் தான். அதே மாதிரி கர்மேந்திரிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற உறுப்புகள். எப்படின்னா இந்த காலு, கை, அதே மாதிரி நாக்கு, அதே மாதிரி கண்ணு, மூக்கு, வாய், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் தோல், இது எல்லாத்தால நம்ம எல்லாமே உணர்றோம், வேலைகளை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் பெரிய பாஸ் யாரு பார்த்தீங்கன்னா, அத்தனை இந்திரிகளுக்கும் பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனசு. மனசு தான் இது எல்லாத்தோட பாஸ். அதுதான் இது எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறதுனால நம்ம இப்போ அத்தனை கஷ்டமும் பட்டு இருக்கோம். ஸோ மனசுதான் நம்ம எல்லாரோட கஷ்டத்துக்கும் காரணமே தவிர வெளியில இருக்கிற எந்த ஒரு விஷயமும், எந்த மனுஷாலோ, எந்த ஒரு சிச்சுவேஷனும் நம்மளுக்கு கஷ்டத்துக்கு காரணம் ஆக்சுவலி கிடையாது.
அதனால தான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அப்புறம் ரொம்ப டென்ஷன் இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தூக்கம் இல்லாதது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பகவத்கீதையிலேயே பகவான் கிட்ட வந்து அர்ஜுனர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி தப்பான விஷயம் இது, நான் செய்யக்கூடாது, ஆனாலும் என்னமோ ஒரு வேகத்துல நான் இந்த விஷயத்த செஞ்சிடுறேன், இந்த மாதிரி என் கூட ஏன் நடக்கிறது அப்படின்னு அர்ஜுனர் வந்து கேட்கிறார். அப்போ பகவான் சொல்றார், நம்ம எல்லா ஜீவாத்மாவும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவாத்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு குணத்தோட இருக்கு. அது வந்து தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம்னு பேரு. அதே மாதிரி மனுஷங்குள்ள எப்போ அதிகமா காமம், குரோதம், ஆசை, பேராசை, இந்த குணங்கள்லாம் எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கோ அப்போ அந்த மனுஷனுக்கு தெரியும் இது செஞ்சது தப்பு, இது செய்யக்கூடாது. ஆனாலும் அந்த குணங்கள் ரொம்ப தீவிரத்துல இருக்கிறதுனால அவன் அந்த வேகத்துல வந்து அந்த காரியத்தை செஞ்சிடறான். ஸோ இதுதான் காரணம் இருக்கு அப்படின்னு வந்து அர்ஜுனர்கிட்ட பகவான் வந்து சொல்றார். பகவான் சொல்ற, நீ உன்னோட மனச, உன் புத்திய வந்து தெரிஞ்சுக்கோ. நீ வந்து மனசு கிடையாது, நீ புத்தி கிடையாது, நீ சரீரம் கிடையாது, நீ வந்து ஆத்மா. இது எல்லாத்துக்கும் மேல இருக்க இந்த விஷயத்த நீ உணர கத்துக்கோ, நீ இதை புரிஞ்சுக்கோ. நீ ஒரு ஆத்மா. எப்ப இந்த விஷயத்த நீ உன்கிட்ட அடிக்கடி சொல்றியோ, இதை நீ புரிஞ்சுக்கிறியோ, அதே மாதிரி உன் மனசையும் புத்தியும் என்னிடத்தில் செலுத்துறியோ, என்கிட்ட நீ உன் மனசையும் புத்தியும் எப்ப செலுத்துறியோ உன்னோட புத்தி வந்து திவ்யமா ஆகும். எப்போ புத்தி திவ்யமா ஆயிருமோ தானாவே மனசும் திருடமா ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்திரியங்களையும் நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்றார். இதுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட் என்னது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி தான். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம லைஃப்ல ஃப்ரீ டைம்ல, நம்ம ஒர்க்லாம் இல்லாத சமயத்துல எவ்வளோக்கெவ்வளோ நம்ம சத்சங்கத்தை கேட்குறோமோ, இல்லை நாமத்தை சொல்றோமோ, இல்லை ஏதாவது ஒரு நல்ல சேவைகளை பண்றோமோ, நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி செய்யறோமோ, ஸ்டெப் எடுக்கிறோமோ, அப்பதான் நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறது தான். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா தானாவே அடுத்தது வழி கண்டிப்பா திறக்கும். பகவானே பகவத்கீதையில சொல்லியிருக்கார், நீ ஒரு அடி எடுத்து வை, நான் 10 அடி எடுத்து வைப்பேன் உன் பக்கத்துல, அப்படி வரத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால மென்டல் ஹெல்த்தை ஃபிட்டா ஆக்கிக்கணும்னா, மென்டல் ஆரோக்கியத்தை நல்லா ஆக்கிக்கணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா இருக்கணும். ஏன்னா நம்ம பகவானுடைய அம்சம். பகவானுடைய அம்சம் வந்து மனசுக்கு தாசனா இருக்கக்கூடாது, மனசு தான் நம்மளுக்கு தாசனா இருக்கணும். அதனால அதுக்கு முயற்சி வந்து நம்ம செய்வோம், நம்ம ஸ்டெப் எடுப்போம். கண்டிப்பா நம்ம இந்த முயற்சியில சக்சஸாகவும் ஆகும், நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் இன்னும் பெட்டரா ஆகும். ஸோ வரப்போற அடுத்த வீடியோல கூட அடுத்த ஹெல்த் பத்தி ஷேர் பண்றேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे,